சரி, குலதெய்வம் தெரியல சார். இந்த ரொம்ப எல்லாருக்குமே மெயினான விஷயமே இந்த குலதெய்வம் தான். இது தெரிய மாட்டேங்குது சார். நாங்களே எல்லா ஊரும் சுற்றிட்டோம், எல்லா நாடும் சுற்றிட்டோம், எங்கள் குலதெய்வம் தெரியல. அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி சொல்கிறேங்க. என்னென்னா, ஜாதகத்தில் புதன் சூரியனை உற்று நோக்குங்கள். ஒருவருக்கு உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கீங்க பங்காளி, அவங்க எல்லாருக்கும் புதன் சூரியன் எப்போவுமே பக்கத்து பக்கத்து கிரகம்தான், பட் ஒன்றா கூட இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஜாதகத்தில் சிம்மத்தில் புதன் சூரியன் இருக்கா, சிம்மத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. அப்படி சேர்ந்து இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதே தான். இதே சனியும் சூரியனும் சரிங்களா மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. ஒரே மாதிரி 5 பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ குலதெய்வத்தை கண்டறிதல் மிகப்பெரிய ஒரு தேவைதான். எல்லாருக்குமே குலத்தை நம்ம காக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்துட்டோம்னாலே நம்ம குலம் காக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போது ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டால் இப்படியும் சொல்லலாம். இல்லை சார், எங்களுக்கு தாந்திரிக ரீதியாக ஒரு பரிகாரம் வேணும். ஒன்றும் இல்லை, 48 நாள் சரிங்களா, 48 நாள் வீடுகளில் உங்கள் குலதெய்வத்தை கண்டறியணும் அப்படின்னா ஒரு விநாயகர் சிலை ஒன்று வாங்கிக்கோங்க. விநாயகர் சின்ன குட்டி சிலையாக வாங்கிக்கோங்க, ரொம்ப பெருசாக வாங்கிக்கிறாங்க. அந்த விநாயகர் சிலை முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பச்சரிசி தீபம் போடுங்க. இந்த 48 நாள் பச்சரிசி தீபம்னா, சார் பச்சரிசி தீபம்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிளேட்டில் சுற்றி பச்சரிசியை கொட்டி அதுக்கு மேலே அந்த தீபத்தை வச்சு சரிங்களா, அது நல்லெண்ணெய் ஊற்றி சுத்தமான பஞ்சு திரி போட்டு 48 நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தீபத்தை ஏற்றி உங்கள் குலதெய்வம் உங்களுடன் பேச வேண்டும் அல்லது உங்கள் கனவில்லாத இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும்னு வேண்டிட்டு 48 நாள் தீபம் போடுங்க. தானாகவே அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 48 நாள் தீபம் சாதாரண விஷயம் இல்லைங்க.